அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை காண்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று கருணை நிறைந்த அன்பு என்கின்ற கருப்பொருளிலே நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். விசேஷமாக இந்த திருவருகையின் காலங்களிலே நாங்கள் 3 முக்கிய காரியங்களை நாங்கள் நினைவில் கொள்கின்றோம். விசேஷமாக நாங்கள் முதலாவது வாரத்திலே எதிர்பார்ப்பின் மெழுகுவர்த்தியை நாங்கள் கொடுத்து ஆயத்தப்படுத்துதலை நாங்கள் நினைவு கூர்ந்தோம். அதற்கு பிறகு நாங்கள் எமது வாழ்வை ஆயத்தப்படுத்தி நாங்கள் இறைவனோடு கூட வாழ எம்மை ஆயத்தப்படுத்தியுள்ளோம். கடந்த வாரத்திலே நாங்கள் மகிழ்ச்சியை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். இன்று மீண்டுமாக நாங்கள் அன்பின் மெழுகுவர்த்தியை நாங்கள் பொருத்தி இறைவனுடைய அதாவது அன்பை குறித்து சிந்திக்க நாங்கள் என்னை ஒப்புக் கொடுக்கின்றோம். எனவே நாங்கள் விசேஷமாக நீங்களும் நானும் அநேகரை தினமும் சந்திக்கின்றோம். எமது வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் கூட நாங்கள் பலரை சந்திக்கின்றோம். கடவுள் ஒரு சந்திப்பாக கருதப்படுகிறது. மனித வாழ்வு ஒரு சந்திப்பாக இருக்கிறது. மனிதனும் கடவுளும் சந்திப்பதே ஒரு வரலாறு காணப்படுகிறது. ஆதாம் ஏவாள் தொடங்கி கடவுள் மனிதர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றார். மனிதர்கள் தங்களை நிலைப்படுத்துகின்றதை பொறுத்தே அவர்கள் கடவுளின் சந்திப்பில் நன்மை அடைகின்றார்கள். அந்த நன்மை மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆதாம் ஏவாள் முதல் முறை கடவுளை சந்தித்த பொழுது நிறைவான ஆசியை அவர்கள் பெற்றார்கள். ஏனெனில் அவர்கள் தூய்மையாக பரிசுத்தமாக இருந்தார்கள். ஆனால் அதே போல நாங்கள் அவர்களை பார்க்கின்ற பொழுது பின்பு அவர்கள் கடவுளை சந்திக்க தயக்கம் காட்டினார்கள். ஏனெனில் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பாவம் செய்திருந்தார்கள். ஆனால் கடவுள் தொடர்ந்து மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றார். எனவே சந்திப்பு மனித வாழ்வின் ஒரு அங்கமாக காணப்படுகிறது. என்ன செய்தாலும் எங்கு சென்றாலும் யாரையாவது நாங்கள் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். உதாரணமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது கூட எங்களுடைய உதடுகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சந்திப்புகளை குறித்து நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது மரியாள் எலிசபெத்தை சந்திக்கின்றார். இச்சந்திப்பானது வெறும் இருவரின் சந்திப்பு மட்டுமல்ல. இது யுகங்களின் ஒரு சந்திப்பாக காணப்படுகின்றது. ஒரு விசுவாசத்தின் சந்திப்பாக காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டின் ஒரு சந்திப்பாக இது காணப்படுகிறது. எனவே வழிபாட்டியலை கடந்த அடிமைத்தனத்தில் துன்புகின்ற மக்களை விடுவிக்க மேசியாவை எதிர்பார்த்த மரியாள் யோசேப்பு என்பவர்களின் சந்திப்பு மிகவும் ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறது. இவை அனைத்தும் இறைவனுடைய அன்பும் மனிதனுடைய அன்பும் விடுதலை சார்ந்த அன்பாக காணப்படுகிறது.
මනුෂ්‍යයාගේ ප්‍රේමයක් අපේ නිදහස හේතුවක් ඇති දකින්න. எனவே இந்த அன்பானது ஒடுக்கப்பட்ட இருளில் வாழ்ந்த துன்பத்தையே மையமாக கொண்ட மக்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியாக அது மாற்ற ஆயத்தப்படுத்துகிறது. මේ ප්‍රේමය කියන පීඩා විඳින ජනතාවේ නිදහස් කරනව ප්‍රේමයක්. எனவே விசேஷமாக மரியாள் எலிசபெத்தை சந்திக்க செல்கின்றார். විශේෂයෙන්ම මරියතුමිය යනවා එලිසබෙත් හමුවීමට. அப்பொழுது அங்கு 4 முக்கிய மாற்றங்கள் காணப்படுகிறது. එතන කොටස් 4ක වෙනස් වීමක් දකින්නවා. ஒன்று, மரியாளின் சந்திப்பு முதலில் எலிசபெத்திற்கும் அவளுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது எனவே என்று நாங்கள் திருமறையில் காண்பிக்கிறோம். බයිබලයේ කියනකොට තමයි මරියතුමිය එලිසබෙත් හමුවීම එහාට එයාගේ බඩේ ඉන්න දරුවාට සතුටක් කියන දෙන්නේ. எனவே நானும் நீங்களும் தினந்தோறும் மக்களை சந்திக்கின்றோம். ඔයගොල්ලෝ සියලු දෙනා අපි දිනපතා එකිනෙක හමු වෙනවා. எமது சந்திப்பு மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றதா என்பதை நாங்கள் ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். අපේ හමුවීම අනිත් අයට සතුට ගෙන දෙනවද කියලා අපි මෙනෙහි කරන්න. அங்கு மரியாள் எலிசபெத்தை சந்தித்த பொழுது அங்கு மகிழ்ச்சி ததும்பியது. එතන මරියතුමිය එලිසබෙත් හමු වෙනකොට එතන සතුට පිරුණා. ஆதாம் ஏவாள் இறைவனை முதலில் பாவம் செய்யாதிருக்கின்ற பொழுது சந்தித்த பொழுது அங்கு நிறைவை ஆசீர்வாதத்தை காண்கின்றார்கள். ආදාම් සේවා පව කිරීමට පෙර දෙවියන් වහන්සේ හමු වෙනකොට ඒගොල්ලෝ සතුට ආශිර්වාදය ලබා ගන්නවා. ஆனால் பாவம் செய்த பின்பு அவர்களுடைய சந்திப்பு மிகவும் தயக்கமாக இருந்தது என்பதை நாங்கள் காண்கின்றோம். පව කළාන් පස්සේ ඒගොල්ලෝගේ හමුවීම එක බයලක பயம் என்ற දෙවියන් වහන්සේ හමු. எனவே எமது சந்திப்பு மற்றவர்களில் காணப்படுகின்ற பொழுது அல்லது மற்றவர்களை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது எமது வாழ்வு மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றதா என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டியதாக இருக்கிறது. අපේ ජීවිතය තුළ අපි අනිත් අය හමු වෙනකොට අපේ ජීවිත තුළින් අනිත් අය සතුටු වෙනවද? අනිත් අයට සෑයීමටපත් වෙන්න පුළුවන්ද කියලා අපි බලන්න ඕනේ. ஏப்பா இந்த மனுஷனை காலையில இல்லை இந்த மனுஷனை காலையில முடிச்சோம் அப்படின்னு பயங்கர சிந்தனையை நாங்கள் வருவித்துக் கொள்கின்றோமா? සමහර වෙලාවට අපි දකිනවා අයියෝ අද දවසේ මෙයාද මොන මුලිච්චුනේ කියලා අපි හිතෙන් දුක් වෙනවා. எனவே எமது சந்திப்பு எவ்விதத்திலே காணப்படுகிறது? අපේ සමුවීම මොන තත්ත්වයේද තියෙන්නේ? மரியாளின் சந்திப்பினூடாக எலிசபெத்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகின்றார் என்பதை நாங்கள் காண்கின்றோம். අපි බයිබලයේ අවුත් කියවන බලනකොට මරියතුමියගේ හමුවීම තුළින් එලිසබෙත් සුද්ධාත්මයෙන් පිරෙනවා කියලා අපි දකිනවා. அப்ப எமது வாழ்வு மற்றவர்களுக்கு இறைவனை காண அது உதவி செய்கின்றதா என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். අපේ ජීවිත තුළින් අනිත් අය දෙවියන් වහන්සේ දකින්නවාද කියන එක ගැන ඔබ අපි කල්පනා කරන්න ඕනේ. எனவே எமது வாழ்வு ஒரு இறைவனுடைய மாதிரியான வாழ்வாக காணப்படுகின்ற அதே சமயத்திலே அவர்கள் இறைவனை கண்டுகொண்டு பரிசுத்த ஆவியினூடாக தங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொண்டு இன்னும் இறைவனோடு வாழ எமது வாழ்வு உதாரணமாக இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது.